ஒரே முதல்வர் முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இவர் ஒரு போராட்டம் நடத்துமா எதிர்கட்சி எல்லாம் கூப்பிடுறாராம். எதற்கு? உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மக்களுக்காக முதலமைச்சர் புரட்சி தலைவர் இயற்கையை உழைத்து அதை கொண்டு வந்தவர் அவர்கள். ஆக சொல்லிக்கிட்டே போறோம், ஈசத்தான மக்கள் வெயிலை வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம், 2011 2016 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் முதலமைச்சர் புரட்சி தலைவர்கள் 176 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அனைத்தையும் நிறைவேற்றிய ஒரு முதல்வர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சர் புரட்சி தலைவி என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து திட்டம், நலத்திட்டமாக இருக்கட்டும், வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்தவர் முதலமைச்சர் புரட்சி தலைவர். நல்ல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி சிறப்பாக இந்த 4 ஆண்டு காலம் சிறப்பாக நடக்கும்.